வணக்கம், என் பேர் ஜெனிஃபர். நான் சின்னத்திரையில் நடிச்சு வந்துட்டுருக்கேன். இன்றைக்கி எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, திரு உதயகுமார் மேலேயும் திரு சிட்டிபாபு மேலேயும் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். 2 நாள் முன்னாடி நியூஸ் பார்த்துருப்பீங்க. எனக்கும் துணை இயக்குனரோட ஒரு சின்ன பிரச்சனை, அது தொடர்பாக ஒரு அவதூறாக பேசியிருக்காங்க. அது முழுக்க போய் எனக்கு திருமணம் ஆகி இப்போ டிவோர்ஸ் கேஸ் நிலுவையில் இருக்குது, போயிட்டுருக்கு. இது விஷயம் தெரிஞ்ச நவீன்குமார் என்கிட்ட அப்ரோச் பண்ணுறாரு. நான் முதல்ல வேண்டான்னு ரெஃப்யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஃபேமிலியோட அப்ரோச் பண்ணி 2 ஃபேமிலிக்கும் சம்மதத்தோட நாங்கள் 2 பேர் லவ் பண்ணிட்டு இருந்தோம். அதையும் தாண்டி இவருக்கு வேலை போகுது, என்கிட்ட காசு கேட்டு மிரட்டினாரு. சரி, ஹஸ்பண்டு தானே, சரி 4 பேர் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு என்னோட நகையெல்லாம் வச்சு அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் ரூபாய் கிட்ட நான் கொடுத்துருக்கேன். இவர்கிட்ட அந்த பழக்கத்தினால என்ன ஆகுதுன்னா, மேலும் என்கிட்ட காசு கேட்டு மிரட்டினாரு. பாண்டிச்சேரியில் வச்சு என்னை ஒரு மார்ச் 25ஆம் தேதி என்னை அடின்னு அடித்து துன்புறுத்தி என் முகத்தில் இருக்க மார்க், என் முகத்துலையும் கடிச்சு, என் கை காலையும் உடம்புல பயங்கரமாக அடித்து என்னை நாஸ்தி பண்ணிட்டாரு. அவங்க அம்மா கிட்ட அவங்க அப்பாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். நான் போலீஸ் கிட்ட போகல. ஏன்னா அப்போ நான் ஒர்க் செய்கிற இடத்துல இது ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா நாளைக்கு எனக்கு பிரச்சனை ஆகிடும்ன்றதுனால நான் சொல்கிறேன். அவங்க அப்பா அப்போ என்கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. சரி, ஓகே, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் அதை மன்னிச்சு ஏற்றுக்கோங்க அப்படின்றாங்க. நானே எங்கள் ஃபேமிலிகிட்ட கன்சல்ட் பண்ணி நாங்கள் அதுக்கப்புறம் ஏற்றுட்டு 4 பேர் நல்லா தான் போச்சு. கடந்த 14ஆம் தேதி என்ன ஆகுதுன்னா, என்கிட்ட 5 லட்சம் பணம் கேட்டு மிரட்டினார். நான் தர முடியாது அப்படின்னு என் ட்ரெஸ்ஸை கிழிச்சு என்னை அறநிவாரணமாக என்னை வீடியோ எடுத்து, இது நீ தரல அப்படின்னா நீ பணத்தெல்லாம் இந்த வீடியோ நான் இன்டர்நெட்லேயும் யூடியூப்லையும் போட்டு நான் நாஸ்தி பண்ணிவிடுவேன் சொல்லி என்னை மிரட்டினார். வேறு வழி இல்லாமல் என்னை உயிரை காப்பதுக்காக நைட்டு 12:30 காலை 4:30 மணி வரைக்கும் நான் அவர் கூட ட்ராவல் பண்ணுறேன் என்னோட காரில். அவங்க அம்மாவுக்கும் இந்த விஷயம் தெரியும், அவங்க அப்பாவுக்கும் தெரியும். அவங்க அப்பா இந்த ஆஃபீஸில் சூப்பர்டென்ட் போலீஸாக இருக்கார். அவர் பேர் உதயகுமார். அவரோட இன்ஃப்ளூயன்ஸால தான் இது எல்லாமே நடக்குது. அவங்க அம்மா பவானி உதயகுமார் என்னை கொலை மிரட்டல் கொடுத்தாங்க. நீ பணத்தை கொடுக்கனா நான் உன்னை ஆளை வச்சு உன்னை மிரட்டுவேன், உங்கள் குடும்பத்தை நான் காலி பண்ணுவேன் சொல்லி நான் மிரட்டிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க ஃபோனை வாங்கி நான் அந்த பையனை அவங்க அம்மாட்ட சொல்லி நான் இது பண்ணுறேன். அவங்க அம்மா இல்லை, என் பையனுக்கு புது ஃபோன் வேணும், 5 லட்சம் பணம் கொடுக்கணும்னு சொல்லி மிரட்டுறாங்க. நான் கொடுக்கல. நாளை பின்ன என்ன ஆகுதுன்னா, ஒரு இடத்துல சமரசம் பேசுறதுக்காக போகிறோம். அந்த பையன் சொல்கிறான், நீ பணம் தரலன்னா நான் இந்த வீடியோ விட்டுருவேன் அப்படின்றேன். அவங்ககிட்ட நான் கெஞ்சினா கதறினா அவங்க என் மேலே இறக்க கூட படலை. கடந்த ஞாயிற்றுக்கிழமை என்ன ஆகுதுன்னா, அவங்க எங்கிட்ட சமரசம் பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு நான் அவங்களுக்கு இடம் கொடுக்கல. இல்லை, நான் வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நான் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் தரவேன்னு சொன்னேன். அவங்க என்ன பண்ணுறாங்க, 4 பேர் அடியாட்களோட எங்கள் வீட்டுக்கிட்ட இறங்கி எங்கள் அப்பா, என் தம்பி, என் தங்கச்சி எல்லாரையும் போட்டு அடியடி நடித்து ரத்த காயத்தை ஏற்படுத்துகிறாங்க. எங்கள் அப்பாவோட முகத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஸ்பாட்டில் திரு உதயகுமார் இருக்கிறாரு. ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்துட்டு ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்து ஆன் ஸ்பாட்டில் வராரு. என் தங்கச்சி மானபங்கம் படுத்தியிருக்காங்க. நடுரோட்டில் அந்த பையன் நவீன்குமாரும் கார்த்திக்கும் சேர்ந்து என் அந்தரங்க உறுப்பை தொட்டுறதும் இல்லாமல் நான் அசிங்கப்படுத்துறதும் இல்லாமல் என் தங்கச்சி நடுரோட்டை வச்சு ட்ரெஸ் வச்சு கிழிச்சிருக்கேன். அதுக்கான வீடியோ ப்ரூஃபும் என் ஃபோனில் இருக்குது. நான் போய் நேராக M6 போலீஸ் ஸ்டேஷன் திரு சிட்டிபாபு தலைமையில் போய் நான் அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். ஆனால் அவர் அந்த கம்ப்ளைண்ட் ஏற்றுக்கவே இல்லை. திரு உதயகுமாரோட இன்ஃப்ளூயன்ஸால் யூஸ் பண்ணி நீ எங்கள் பேச்சை கேட்கணும், உன்னை ப்ராஸ்டியூட் கேஸில் தள்ளிடுவோன்னு சொல்லி நான் மிரட்டினாங்க. அதுக்காக நான் இறங்கவே இல்லை, காம்ப்ரமைஸும் நான் ஆகலை. நான் சமரசம் பேசுறதால எனக்கு தேவை உமன் ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்கான், நீங்கள் கேஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் அவங்க கேட்கவே இல்லை. சிட்டிபாம் முழுக்க திரு உதயகுமாருக்கு அவருக்கு மட்டுமே தான் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு. ஏன்னா அவங்க அம்மா மிரட்டுறாங்க, என் புருஷன் கமிஷன் ஆஃபீஸில் வேலை செய்கிறாரு, நான் என்ன பண்ணுறேன்னு பாரு, உன்னை குடும்பத்தோட வெட்டிடுவேன், குத்திடுவேன், நீ இந்த ஏரியா விட்டு எப்படி போகிற பாரு அப்படின்னு சொல்லி மிரட்டல் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இருந்தாலும் நான் கேஸ் வாபஸ் வாங்கவே இல்லை. இது உதயகுமாரோட இன்ஃப்ளூயன்ஸால் மட்டுமே தான் இது ஃபுல்லாக நடந்திருக்கு. சிட்டிபாபு சார் என்ன சொல்கிறாருன்னா, நீ ஏன் கண்ட்ரோலில் இருக்க, இது ஏன் டிவிஷனு, என்ன பண்ணுறியோ பார்த்துக்கோ, நீ கேஸ் வாபஸ் வாங்குறேன்னா நடக்கிறதே வேறன்னு சொல்லி எனக்கு மிரட்டெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இருந்தாலும் நான் இது பண்ணவே இல்லை. அது மீறியும் நான் கம்ப்ளைண்ட் காப்பியில் உதயகுமார் பேரை மென்ஷன் பண்ண என்னை சிட்டிபாபு சார் விடவே இல்லை. இந்த கம்ப்ளைண்ட் காப்பி பார்த்தீங்கன்னா இதை ஆட் பண்ணுறேன்னு சொன்னாங்க எஃப்ஐஆர் காப்பியில். ஆனால் ஸ்டில்லாம் அவங்க ஆக்ஷனும் எடுக்கல, எஃப்ஐஆர் காப்பியும் அவங்க இது பண்ணவே இல்லை. உதயகுமார் சார் பேர் போடுவேன்னு சொன்னாங்க, ஆனால் இன்னமும் போடலை. நவீன்குமார் பேரும் கூட அந்த 2 அக்யூஸ்ட் பேரும் மட்டுமே தான் போட்டு இப்போ உள்ள தள்ளியிருக்காங்க. இப்போ எனக்கு என்னன்னா, என் தங்கச்சி மானபங்கம் பண்ணியிருக்காங்க, என்னையும் அந்த பையன் டார்ச்சர் பண்ணியிருக்கான், அப்யூஸ் பண்ணியிருக்கான், மென்டலாகவும் என்னை ஃபிசிக்கலாகவும் ப்ரூட்டலி அவன் ரொம்ப அப்யூஸ் பண்ணியிருக்கான். அதுக்கான ஆக்ஷன் எடுக்க சொல்லி தான் இங்கே நான் வந்திருக்கேன். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க கண்டென்ட்டே வேறு. ஆனால் ரிப்போர்ட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ரிப்போர்ட்டர்ஸ் என்ன நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா 2 days பிஃபோர் எனக்கும் அவருக்கும் அஃபேர் இருக்குது, நான் முதல் திருமணத்தை மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. திருமணம் ஆனது எல்லாருக்கும் தெரியுங்க. ஏன்னா கோர்ட் வரைக்கும் அவர் என் கூட வந்திருக்காரு டிவோர்ஸ் அப்ளை பண்ணும்போது.
ஆனா சார் ரிப்போர்ட்டரா நீங்களும் சேர்ந்து வந்துட்டு என்கிட்ட எந்த ரிப்போர்ட்டரும் வந்து என்கிட்ட விசாரிக்கலாங்க. 2 நாளா என்னை பத்தி அவதூறா தான் எல்லாரும் மீடியால போட்டிருக்கீங்க. என்கிட்ட எந்த ஒரு ரிப்போர்ட்டரும் எனக்கு ஃபோன் பண்ணி விசாரிக்கல என்னாச்சு ஏதாச்சுன்ட்டு. முழுக்க நவீன்குமாருக்கும் திரு உதயகுமார் சிட்டி பாபா அவங்களுக்கு மட்டுமே தான் ஃபேவரா எல்லாரும் பேசியிருக்கீங்க. எனக்கு தேவை இப்ப நஷ்ட ஈடும், எனக்கு தேவை உமன் ஹராஸ்மெண்ட்டுக்கான ஆக்ஷன் எடுக்கணும். அதுக்காக மட்டுமே தான் இங்க நான் வந்திருக்கேன். ஆமா ஹஸ்பண்ட் இல்ல, நான் அலோவ் பண்ணிட்டேன். ஹஸ்பண்ட் இல்ல. இப்போ அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்ன்றீங்க. சரவணன் மேல நீங்க என்ன சொன்னீங்க? சரவணன் மேல நடவடிக்கை எடுக்க வேணாம் சார். சரவணன் இதுல சம்பந்தப்படல சார். ஒரு நிமிஷம் சரவணன் மேல நீங்க வந்து கடைசியில சொல்லிருக்கீங்க கம்ப்ளைண்ட் காப்பீங்க. அவரு மேல நடவடிக்கை எடுக்கணும். இல்ல சரவணன்ல வந்து தூண்டுதல் இருக்குங்க. ஆனா பெரிய தூண்டுதல்ன்ற தாண்டி இவங்க 2 பேரும் பிளான் பண்ணி தான், கார்த்திக், சரவணன், நவீன்குமார் 3 பேர் பிளான் பண்ணி தான் வந்து எங்க அப்பாவை அடிக்கிறதுக்கு வந்து ஆள் இது பண்ணது, பிளான் பண்ணது. ஆனா இது வந்து உதயகுமாரோட இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி. முதல்ல நீங்க அவங்க கூட பழகும்போது நவீன்குமாரை பத்தி நீங்க விசாரிச்சீங்களா? இல்ல சார், அவங்க அப்பா போலீஸ், சரி நல்ல ஃபேமிலியால பேக்ரவுண்ட் அப்படின்னு அந்த ஒரு நம்பிக்கை தான் சார் அந்த பையனை நான் ஏத்துட்டது. நல்ல ஃபேமிலி, போலீஸ் ஓகே தான். ஆனா முதல்ல வந்து உங்களோட பழகும் போது ஆசை இருந்தால் நீங்க நம்ம வீட்லயும் ஓகே பண்ணாங்க. ஆனா அவங்க கூட்டு போய் நிர்வாணப்படுத்தின பிறகு மறுபடியும் கூப்பிட்றேன். நீங்க வந்து வீடியோ விட்டா நீங்க வீடியோ அதுக்கு ஃபுல் டேஷன் பண்ணணும், கமிஷனரை பார்க்கணும். நீங்க சார் எனக்கு மீடியா பர்சன் சார், எனக்கு ஃபேமிலி இருக்கு, நாளை பின்ன ப்ராப்ளம் ஆகிட்ட ஸ்மூத்தா முடிக்க பார்த்தேன். பட் அவங்க வந்து இருக்க எனக்கு கொலமிட்டல் கொடுக்கவே எனக்கு பயம் இல்லாமல் இப்போ M6 போலீஸ் ஸ்டேஷனில் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். கேளுங்க சார், கேளுங்க சார். இப்போ நான் எதுக்கு இப்போ நான் வாய்ஸ் ரைஸ் பண்ணியிருக்கேன்னா, நாளை பின்ன சித்ராவா இந்த இடத்துல ஆகிடக்கூடாதுதான் சார் இப்போ நான் வந்து பேசிட்டு இருக்கேன். ஏன்னா அவங்க பேசல, இப்போ அவங்க இறந்து போயிருக்காங்க. இப்போ நான் அவங்க வந்து எனக்கு கொலமிட்டல் கொடுத்து நான் இப்போ எனக்கு என்ன மைண்ட் செட்னா, 2 டேஸாக வந்து நீங்கள் ரிப்போர்ட்டர்ஸ் ஃபுல்லாக வந்து என்னை பற்றி அவதூறாக பேசியிருக்கீங்க. நான் உங்களை சொல்ல பொதுவாக போட்டவங்களும் நான் சொல்கிறேன். எனக்கு சூசைட் அட்டம் வரைக்கும் நான் போயிட்டேன் சார். ஏன்னா இப்போ நாளை பின்ன போயிட்டேன், நாலு சித்ராவா என்ன நீங்கள் போர்ட்ரேட் பண்ணிடக்கூடாது சார். இப்போ நான் பேசியிருக்கேன், என்ன நடந்திருக்கு, என்ன உண்மைன்றது இப்போ நான் சொல்லியிருக்கேன். இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால அவங்க என்ன வேணா எந்த எக்ஸ்ட்ரீமானாலும் போயிருக்காங்க சார். ஒரு பொண்ணை ஒரு ப்ராஸ்டியூட் கேஸ் போடுவேன்னா என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல சார் இங்க. ஏன்னா இது முழுக்க சிட்டி பாபு உதயகுமாரோட தலைமையில தான் சார் ஃபுல்லா நடந்துட்டு இருக்கு. அவங்க மேல நீங்க தகுந்த சார் பாத்துட்டு வந்திருக்கோம் சார். அவங்க வந்து விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விசாரிக்கிறேன்னு சொல்லிருக்காங்க. கமிஷனர் நேர்ல பார்த்தோம் சார். அவங்க வந்து டிசி சார் கிட்ட ஏதோ மூவ் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. டிசி கிட்ட மூவ் பண்ணி என்னன்றது விசாரிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க சார். எனக்கு தேவை உமன் ஹராஸ்மெண்ட்டுக்கு நியாயம் சார். ஒரு பொண்ணை மானபங்கம் படுத்துறாங்க, அதுக்கான ஆக்ஷன் இந்த சொசைட்டியில் யாருமே எடுக்கிறது இல்லை சார். நடு ரோட்டில் ஒரு பொண்ணு அறநிவாரணமாக இருக்கு, அதுக்கான ஆக்ஷன் நீங்கள் எடுக்கல. நான் அந்த கம்ப்ளைண்ட் தான் நான் ரைஸ் பண்ணியிருக்கேன். அதையும் தாண்டி என்னோட கேரக்டர் வந்து அசஸ்ட் பண்ணுறதுக்காக மட்டுமே தான் சார் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தேவை என்ன நான் அசிங்கப்படுத்துறதுக்கு என் தங்கச்சி மானபங்கம் படுத்துக்கு தான் சார் இப்போ நான் இங்கே நீதி கேட்டு நான் இங்கே வந்திருக்கேன். அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும் சார் கம்பல்சரி. சிட்டிபாபு மேலேயும் திரு உதயகுமார் மேலேயும் கம்பல்சரி ஆக்ஷன் எடுத்தே ஆகணும் சார். சார் சார் அவர் மேலேயும் சார் இப்போ அவர் ரிமாண்ட்ல இருக்காரு. நேற்று பெயில் வந்திருக்காரு சார். ஒரு உமன் ஹராஸ்மெண்ட் சொல்லி நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். எந்த நீதியில் எதுலன்னு தெரியல. அந்த அக்யூஸ் பையனை ஒரு நாள் பெயில் எடுத்திருக்காங்க. பேர் நவீன் உதயகுமார் கூட அந்த அக்யூஸ்ட் அவங்க வந்திருக்காங்களே தெரியல. ஆனால் நவீன்குமார் வந்திருக்காரு பெயிலில். நாங்கள் ஸ்ட்ராங்கா சார். கார்த்திக்ன்றவர் அவங்க அடியாள் சார். என்ன மாதிரி மேட்டர் இருக்கிறாங்கன்னா, நாங்கள் இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, நீங்கள் நாளை பின்ன வரலன்னா நீங்கள் எங்கள் பேச்சு கேட்கலன்னா உங்கள் மேலே ப்ராஸ்டியூட் கேஸ் போட்டுருவோம், இல்லை வந்து இந்த டிவிஷனில் தான் நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்துலான்ற மாதிரி அவங்க பேசுகிறாங்க சார். ஏன்னா உதயகுமார் பேரை வந்து கம்ப்ளைண்ட் காப்பிலும் போட விடல, எஃப்ஐஆர் காப்பியில் போட சொன்னவரும் போடல சார் கடைசி வரைக்கும். நான் போய் கேட்டால் அது எங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்த்துக்கோங்க, முடிஞ்சதை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சார். ஆமாம் சார். சார் ஆன் ஸ்பாட் நான் 100க்கு ஃபோன் அடிச்சிட்டேன் சார் பிரச்சனை நடக்கும்போது. எனக்கு தெரியாது சார். நான் நேராக போயிட்டு M6 எனக்கு என்ன சார் ஆன் ஸ்பாட் எங்கள் அப்பா அடிபட்டிருக்காரு, என் தங்கச்சி மானபங்கம் பண்ணியிருக்காங்க, எனக்கு எங்கே தோணும் அங்கே தான் சார் நான் போக முடியும். நான் என் ஃபோன் கிடையாது. ஏன்னா அன்றைக்கி சண்டை நடக்கும்போது நவீன்குமார் என் ஃபோனை போட்டு உடச்சிட்டாரு. ஸ்டில்னா என்னோட ஃபோனில் எந்த கான்டாக்டும் இல்லை. எனக்கு ஹெல்ப் நான் கூப்பிட்டு யாரும் இது பண்ண முடியல சார். ஆமாம் சார். சார் நம்பர் என்கிட்ட இருக்குது சார். சார் நம்பர் என்கிட்ட இருக்குது. ஃபோன் நான் யாருக்கும் கால் பண்ணல, நீங்கள் எனக்கு கால் பண்ணியிருக்கலாம்ல சார். சிம் கார்டு ஆக்டிவேஷன் சார் அதே ரிப்போர்ட்டர் தான் என் கார் கண்ணாடி உடச்சதுல இருந்து எல்லாரும் வீடியோ எடுத்துட்டு போயிருக்காங்க. என் தரப்புல எந்த கேள்வியும் கேட்கல சார். ஏன்னா நான் எஃப்ஐஆர் போட்டு நான் அவங்களை உள்ள தள்ளியிருக்கேன். என் தரப்புல யாரும் எந்த கேள்வியும் கேட்கல. என் வீட்டுக்கு வந்து கார் கண்ணாடி உடைச்சாங்க, என்னை அவதூறா பேசினாங்க, என்னை அந்தரங்க உறுப்பை தொட்டாங்க, எங்க அப்பா அம்மா போட்டு அடிச்சாங்க, என் தங்கச்சி மானபங்கம் பண்ணாங்க. இது வரைக்கும் தெரிஞ்ச அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நவீன்குமாருக்கு சப்போர்ட்டாக தான் சார் போட்டிருக்காங்க நியூஸில். என் வீட்டுக்கு வந்து எடுத்தாங்களே சார், வீட்டில் தான் சார் நான் இருக்கேன். எந்த ரிப்போர்ட்டர் வந்து என்கிட்ட கேட்கல சார் என்ன நடந்தது ஏது நடந்ததுன்ட்டு. ஏன்னா எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் என்கிட்ட இருக்குது. அவங்க போட்ட கேஸ் வேற, நீங்கள் பப்ளிஷ் பண்ணது வேற, என் கையில் இருக்க நியூஸே வேறு சார்.
என்கிட்ட கேட்டுருக்கேன் சார். ஒரு பொண்ணோட லைஃப் சார் இது. உமன் ஹராஸ்மெண்ட் நான் போய் கம்ப்ளைண்ட் தரேன். இதே மீடியாவில் ஒருத்தர் வந்து நம்ம வீட்டு வரைக்கும் வந்தாரு. அதே நியூஸ் வந்தது. சார் ஒரு பொண்ணு ரோட்ல நின்று அசிங்கப்படுறா சார். யாரும் ஒரு மீடியா கேட்க முடியல சார். என்ன ப்ரூஃப்ன்ற வரைக்கும் யாரும் கேட்கல. என்ன வந்து அரணிவானை பத்தி கார் ஃபுல்லா ஒரு சென்னை ஃபுல்லா திரி வச்சிருக்காங்க. அவங்க அப்பனுக்கும் தெரியும், அவங்க அம்மாவுக்கும் தெரியும். அவங்க அதுக்கு வாய்ஸ் ரைஸ் பண்ண ஒரு ஸ்டாஃபா இருந்து, ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருந்து ஆன் ஸ்பாட்ல இருக்காரு. ட்ரெஸ் கிளிக்கிறது பக்கத்துல இருந்து பாக்குறாரு சார். எப்படி சார் வந்து ஸ்டேஷன்ல வந்து அவங்களுக்கு ஃபேவரா பண்ண முடியும்? நான் உமன் ஹராஸ்மெண்ட் போய் கொடுக்குறேன் சார். ஒரு சின்ன பொண்ணு நடுவில் அசிங்கப்படுறா, அதை கேட்க யாரால முடியல சார். சார் என்கிட்ட ஒரு 2 லட்சம் வாங்கியிருப்பாங்க சார். மேற்கொண்டு 5 லட்சம் கேட்குறாங்க சார். எனக்கு தேவை உமன் ஹராஸ்மெண்ட் நீதி சார். ஒரு நிர்பயா கேஸுக்காக இவ்வளவு தூரம் போராடும் போது ஏன் சார் இந்த மாதிரி நீங்க வந்து நிக்க மாட்டேங்கிறீங்க? ஆமா சார். சார் 2 லட்சம் கிட்ட வாங்கியிருப்பாங்க சார். நான் நகை வச்சு கொடுத்துருக்கேன் சார். ரெசிப்டும் என்கிட்ட இருக்கு சார். சார் ரொம்ப தப்பு சார் இது. என்கிட்ட இது வரைக்கும் ஒரு சின்ன ரிப்போர்ட்டர் கூட ஃபோன் பண்ணிக்க. நேற்று நான் இங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கன்னு சொன்னேன். எல்லாரும் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. யாரும் ஒருத்தர் கூட வந்து உங்க தரப்பு என்ன நியாயம்னு கேட்கவே இல்லை சார். எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட்லாம் எப்படி சார் நீங்க ரிப்போர்ட் எழுத முடியும்? நீங்க எழுத முடியும். நீங்க நான் கேட்குறேன் சார். சார் ஒரு பொண்ணு சார், நீங்க எல்லாரும் இப்ப இன்னைக்கு வந்திருக்கேன் சார். சார் அரணிவாரனை படுத்தி ஒருத்தன் கார்ல உட்கார வைக்கிறான். நான் எப்படி சார் ரோட்ல இறங்கி ஓட முடியும் சார்? முன்னாடி பிரச்சனை, ஃபேமிலி ப்ராப்ளம், ஃபேமிலிக்குள்ள நடந்துக்கிச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி சார் இப்போ வந்து என்ன வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னா 5 லட்சம் பணத்தை கேட்குறாங்க. நான் தர முடியாதுன்னு சொல்லிட்டேன். இல்லை வந்து என் இண்டஸ்ட்ரி வந்து நாஸ்தி பண்ணுவேன்ற மாதிரி மிரட்டுறாங்க. இல்லை எங்கள் அப்பா அம்மா வந்து ஆளை வச்சு அடிப்பேன்றாங்க. அதை நேரம் வந்து தாக்குவேன்லாம் கிடையாது, மறைமுகமாக தாக்குன்னு என்ன மிரட்டுறாங்க சார். சார் இல்லை புரியல சார்.